இன்னைக்கு எத்தனை பேருங்க ஒரே ஒரு 200 ml அவன் அடிமையாக்கி வச்சிருக்கு பாத்தீங்களா? ஒரே ஒரு புட்டிங்க, ஒரு புட்டி. அவ்வளவு திறமை உள்ள ஒரு மனுஷனை, புத்தி கூர்மை உள்ள ஒரு மனுஷனை, நல்லா சம்பாதிக்க திறமை உள்ள மனுஷனை கொண்டு அவனை அடிமையா உட்கார வச்சிருப்பா. உட்காரடா இங்க, உட்காரான் பாருங்க. எழும்புடான்னா எழும்புறான், போடா அப்படின்னா அவன் பாட்டுக்கு போறான் பாருங்க. ஒரு முறை ஒருத்தர் வந்து சாட்சி சொன்னாருங்க. அவர் சொன்னாரு, இந்த பீடிக்கு அடிமை ஆயிட்டாராம். பீடி இல்லாம வாழ முடியாதான். இந்த பீடி குடிக்காம ஒரு நாள் என்ன ஆகி போச்சான், வீட்டுல வந்து இவர் ரொம்ப பீடி பிடிக்கிறாருன்னு சொல்லிட்டு இவர் கையில இருக்க எல்லா காசையும் எடுத்துட்டாங்களாம். எல்லாத்தையும் வாங்கிட்டாங்களாம். இவர் கையில காசு கொடுத்தாலே இவர் போய் பீடி குடிச்சிடறாருன்னு சொல்லிட்டு கையில இருந்து காசெல்லாம் எடுத்துட்டாங்க. வீட்டுல அத்தனை பீடி பொட்டலத்தையும் எடுத்து தூக்கி எல்லாத்தையும் போட்டாங்க. இவரு அன்னைக்கு அவரால் தூங்க முடியல. அவர் என்ன பண்ணாரு தெரியுமாங்க? அவர் சொன்ன சாட்சியை நான் சொல்றேன். அவர் என்ன செய்தாருன்னா, அன்னைக்கு ராத்திரி இந்த மனுஷன் கிட்டத்தட்ட 50 வயசு. இந்த மனுஷன் நல்ல படிச்ச மனுஷங்க, நல்ல வேலையில இருந்த மனுஷன். ராத்திரி 12 மணிக்கு மேல அவருக்கு தூக்கம் வராம, அந்த பீடி வாசனை இல்லாம அந்த ஆளுக்கு ஒரு மாதிரி அவருடைய லைஃபே ஒரு மாதிரி ஆயிட்டு வெளியே போனாரா. அங்க வந்து அவர் வீட்டு பக்கத்துல இந்த ஒரு லேம்ப் போஸ்ட் ஒன்று இருக்கும், ஒரு விளக்கு, ஒரு தூண் இருக்கும். அந்த தூண் பக்கத்துல பொதுவா எல்லாரும் பீடி பிடிக்கிற பழக்கம் இருக்கும், நிறைய பேர் வந்து பிடிப்பாங்க. அந்த லேம்ப் போஸ்ட் பக்கத்துல 4 கால நாயை போல அந்த தரைய தடவுனாராங்க இருட்டுல. எதுக்கு தெரியுமா? எவனாவது ஊதி போட்ட பீடி துண்டு கிடைக்குமான்னு சொல்லி தேடினாரு. என்னது? எவனாவது ஊதி போட்ட ஒரு பீடி துண்டு கிடைக்குமா அப்படின்னு ரோட்லங்க தரைய தடவிட்டு இருந்தாராம். ஒரு நாயை போல மனுஷனை மாத்திருச்சு பாத்தீங்களா? இதுதான் பிசாசனுடைய கிரியா. அவன் மைண்ட வந்து இது நீ பிடிக்கலன்னா நீ வாழ முடியாதுன்னு விட்டுருவான். அவ்வளவுதான். தனக்கு இருக்கிற சொத்து, தனக்கு இருக்கிற பணம், தனக்கு இருக்கிற கௌரவம் அத்தனை நாசமாக்குவான்.